வணக்கம். சமீபத்தில் நியூஸ் 18 தொலைக்காட்சியில் இசைஞானி இளையராஜா, நெறியாளர் கார்த்திகை செல்வன் அவர்களுக்கு அளித்த விரிவான பேட்டியை காண நேர்ந்தது. அதில் சில குரல்களை பற்றி இளையராஜா கார்த்திகை செல்வனுடன் உரையாடினார். அதில் இருந்த உத்வேகத்தில் தயாரிக்கப்பட்டதுதான் இந்த காணொளி. இளையராஜா 1970களில் சினிமாவில் இசையமைப்பாளராக அறிமுகமான போது அவரை பற்றிய பலவாறு கிசுகிசுக்கள் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது. அப்போது அதன் பாதிப்பில் இருந்து விடுபட அவருக்கு ஒரு திருக்குறள் மிகவும் உதவிகரமாக இருந்திருக்கிறது. அந்த குறள், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். துறவு என்ற அதிகாரத்தில் உள்ள 341வது குறளாகும். எது எதெல்லாம் உனக்கு துன்பம் தருதோ அதுல இருந்து நீ விடுபட்டுட்டா அதனால துன்பமே உனக்கு வருவதில்லை. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ஒரு அருமையான திருக்குறள். இந்த திருக்குறள் அவரோட வாழ்க்கையில ரொம்ப உதவிகரமா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மனதை பாதிக்கும் விஷயங்களை தவிர்ப்பதற்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். அந்த உரையாடலில் வேறு சில திருக்குறளை பற்றியும் அவர் பேசுகிறார். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அரண் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள 34வது குறள் 34வது குறள் அரண் சிறப்பு அதிகாரத்தில். மனசுக்கு மாசு இல்லைண்டா அதுதான் அனைத்து அரண். மனத்துக்கண் மாசு இல்லாம். நம்ம மனதுக்கு தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா பண்ணலையாண்டு. மற்ற விஷயங்கள் எல்லாம் சும்மா ஆரவாரம் என்பதுதான் இந்த குறளின் அடிப்படை நாதம். மனத்துக்கண் மாசுலன் ஆதல், அதே இந்த ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய திருக்குறள். மற்றொரு குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. 391வது குறள் அதிகாரம் கல்வி. இதுல கற்க கசடர அந்த 2 வார்த்தைகளே பெரிய கசடர கற்க வேண்டும் என்பதை ஒரு மிகப்பெரிய பொருளை கொடுப்பதை பற்றி அவர். திருக்குறள்ங்கிற ஒரு சூத்திரம் மாதிரி அதை மனப்பாடம் பண்ணணும். அது 7 சொற்களினால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதுல எண்ணற்ற அர்த்தங்களை பதிந்துள்ளது. அது 7 சொற்களுமே அதுல 2 சொற்கள் கூட பொருளை தருவதார். கற்க கசடர, மனத்துக்கண் மாசுலன் ஆதல். இந்த விஷயங்களை பத்தி தான் அந்த பேட்டியில இளையராஜா கார்த்திகை செல்வனோட உரையாடினார். சுருங்க சொல்லுதல் எப்படி என்பதற்கு திருக்குறளை விட பெரிய உதாரணம் இந்த உலகத்துல இருக்க முடியாது. இசைஞானி இளையராஜா 82 வயதில் பள்ளிக்கு செல்லும் குழந்தையை போல தான் இன்னும் இசையை கற்றுக்கொண்டிருப்பதாக சொல்வதை கேட்ட பொழுது எனக்கு ஒரு குறள் ஞாபகத்திற்கு வந்தது. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் உதயம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிர். ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் உள்ளது. இது 597வது திருக்குறள். சிதைவிடுத்து ஒல்கார் உறவோர். என்னதான் கஷ்டம், துன்பம், துயரங்கள் வந்தாலும் அந்த தைரியத்தை இழக்க மாட்டார்கள் பெரியவர். அது எதை ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்பு தைத்தாலும் யானை, பெரிய யானை கம்பீரமாக நிற்பதற்கு சமமா. இசைஞானி இளையராஜா அவர்களுக்கும் எண்ணற்ற துன்பங்கள், துயரங்கள் இருந்த போதும் நம் துன்ப துயரத்தை நீக்கும் பெரிய யானை, பெரிய களிராக இசைஞானி இளையராஜா அவர்கள் இருக்கிறார்கள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் உதயம்பின் பட்டுப்பாடு ஒன்றும் களிர். தனது இசை மூலம் ஒவ்வொருவரையும் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கும் பெரிய களிர் இசைஞானி இளையராஜா.
இந்த காணொளியை பார்த்தமைக்கு நன்றி. இந்த காணொளி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிரவும். விருப்ப குறியீட்டு பொத்தானை அழுத்தவும். நன்றி, வணக்கம்.